Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூரில் திரௌபதி அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியின் போது காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திரௌபதி அம்மன் கோவிலில் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அப்போது பூக்குழி இறங்கிய பக்தர்களில் 2 தவறி விழுந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு முதலுதவி அளித்தனர். பின்னர் அவர்கள் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குழிப்பிறையில் அமைந்துள்ள உலகநாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவசாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருட பகவான் கலசத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது. சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் இந்த மாதம் 7ஆம் தேதி அணுக்கை கணபதி பூஜையுடன் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 6ஆம் கால யாக பூஜைகள், தீபாராதனைகள் நிறைவு பெற்ற பிறகு புனித நீர்க்குடங்கள் சிவாச்சாரியர்களால் கோபுரங்களுக்கு மங்கள மேள வாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நடைபெற்ற ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மண்டகப்படிகாரர் மணிமுத்தையா தலைமையில் பாரம்பரிய ஒயிலாட்டத்துடன் 4 ரத வீதிகளில் உலா வந்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக வந்தனர். திண்டுக்கல் அருகே கோம்பையான்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் நடைபெற்ற தீச்சட்டி ஆட்டத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருவிழாவின் முதல் நாளன்று அம்மன் கரகம் ஜோடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவில் வளாகத்தில் ராஜக்காப்பட்டி கிங்ஸ்டார் குழுவை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீச்சட்டிகளை கையில் ஏந்தியவாறு தீச்சட்டி ஆட்டமாடினர். இதனை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். Taste the Daily.